உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். சுற்றுலா வாகனங்களுக்கு டீசல் மானியம் வழங்க வேண்டும். இந்தியர் சுற்றுலா முகவர்கள் சங்கம் வேண்டுகோள். டீசல் விலை ஏற்றம் சுற்றுலா பேருந்து நடத்துபவர்களுக்கு பெரும் மன அழுத்தத்தை கொடுத்துள்ளது என்று மலேசிய இந்தியர் சுற்றுலா முகவர்கள் சங்கத்தின் தலைவர் டத்தோ அருள்தாஸ் தெரிவித்தார். ஆகவே டீசல் மானிய திட்டத்தில் எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று மலேசிய அரசிடம் அவர் கோரிக்கையை முன்வைத்தார். டீசலுக்கான உதவித்தொகையை அரசாங்கம் அகற்றிவிட்டது. அதே சமயம் பல டீசல் வாகனங்களுக்கு அரசாங்கம் உதவித்தொகையை வழங்கியுள்ளது. இந்த உதவித்தொகையை பெறும் வாகனங்களின் பட்டியலில் சுற்றுலா பேருந்து மற்றும் சுற்றுலா வேன் இடம்பெறவில்லை என்பது பெரும் வேதனையாக இருக்கிறது. இதனால் சுற்றுலா பேருந்து ஓட்டுநர்களும் அதன் நடத்துனர்களும் பெரும் நஷ்டத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். நாடு முழுவதும் உள்ள 1200க்கும் மேற்பட்ட இந்திய சுற்றுலா முகவர்கள் எங்கள் சங்கத்தில் இடம்பெற்றுள்ளனர். டீசல் விலை உயர்வால் 50 விழுக்காடு செலவினம் அதிகரித்துள்ளது. அதிகமானோர் டீசல் விலை உயர்வால் பெரும் சுமைக்கு ஆளாகி உள்ளனர் என்றும் அவர் சொன்னார். அதனால் அந்த காஸ்ட் ஒரு 56% இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு 3000 லிட்டர் போட்டோம்னா அங்கே 3600 per month ஒரு பஸ்ஸுக்கு எங்களுக்கு நஷ்டம் ஆகுது. நாங்கள் இப்போ பல முறையாக கவர்மெண்ட்டுக்கு விண்ணப்பம் பண்ணியிருக்கிறோம். ஒன்று ஒரு 3000 லிட்டர் நம்மளுக்கு சப்சிடி கொடுக்கறதுக்கு. அப்படி இல்லாட்டினாக்கா ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்கு இதை தள்ளி போடுறதுக்கு இந்த புது விலையை அப்போ நாங்கள் அதுக்குள்ளேயும் மார்க்கெட்டை ஸ்டெபிளைஸ் பண்ணிக்குவோம். இன்றைக்கி எங்களோட மீட்டிங் எங்களோட பழைய ட்ராவல் ஏஜென்ட் எல்லாத்தையும் கால் பண்ணி ஒரு விலைக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி பஸ்ஸு சப்ளை பண்ணுவாங்க கான்ட்ராக்டரு. அவங்களாம் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு 20% ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சாங்கன்னா எங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். பட் ஸ்டில் நாங்கள் பிஸ்னஸ் ரிஜிஸ்டர் பண்ண பிஸ்னஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதோட 2026 விசிட் மலேசியா இயர் அதை வச்சு நாங்கள் இப்போ எல்லோரும் புது புது ப்ரோக்ராமு அப்புறம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆரம்பிச்சுட்டு வரோம். இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு இன்க்ரிமெண்ட் மேபி எங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம். மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலய தேர்தல் சர்ச்சை. மீண்டும் 2 வாக்குகள் குறைந்த மாயம். மறுதேர்தல் நடத்துவதா இல்லையா? ஆலயத்தின் முடிவுக்கே ROS திருப்பிவிட்டது. மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலய தேர்தலில் கள்ளவாக்குகள் ஊடுருவியதால் எழுந்த பூதாகர சர்ச்சைக்கு நீதி தேடி ROS என்ற இரு தரப்பினருக்கும் ஆலய சட்ட விதிப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்று ஆலோசனை வழங்கப்பட்டதாக தெரியவந்துள்ளது. இவ்விவகாரத்தில் நாங்கள் எந்த தீர்மானமும் எடுக்க இயலாது என்று குவாந்தான் ROS அதிகாரிகள் ஆலய தரப்பிடம் பதிலளித்ததாகவும், மறுதேர்தல் நடத்துவதா இல்லையா அல்லது நீதிமன்றம் செல்வதா என்பது குறித்து ஆலய தரப்பினரே முடிவெடுத்து செயல்படட்டும் என அவர்கள் திட்டவட்டமாக சொல்லி திருப்பி அனுப்பியிருப்பதாகவும் தகவல் அறிந்த வட்டாரம் தெரிவித்தது. இதற்கிடையில் கள்ளவாக்குகள் விவகாரத்தால் நேற்று முன்தினம் இரவு தேர்தல் நிறுத்தப்பட்டு மாரான் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட வாக்குப்பெட்டிகளை நேற்று காலை குவாந்தான் ROS அலுவலகத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு அதிகாரிகள் முன்னிலையில் மீண்டும் பெட்டியை திறந்து வாக்குகளை எண்ணும் போது நடப்பு தலைவர் டத்தோ கா தமிழ்ச்செல்வனுக்கு பதிவாகி அறிவிக்கப்பட்ட 206 வாக்குகளில் 2 குறைந்திருந்ததாகவும் அச்சூழல் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அறிய முடிகிறது. இதனைத் தொடர்ந்து ஆலய தரப்பினர் சட்ட விதிக்கு உட்பட்டு மிக நேர்த்தியான முறையில் மறுதேர்தல் நடத்துவதற்கு ஆலோசித்து வருவதாக தெரிகிறது. நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தின் பொதுக்கூட்டம் முறையே நடைபெற்றது. சுமார் 450க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களின் வருகையோடு மண்டபமே நிரம்பியிருந்தது. நடப்பு தலைவர் டத்துகா தமிழ்ச்செல்வத்தை எதிர்த்து முன்னாள் தலைவர் P. ராமன் போட்டியிட்டார். பலத்த பரபரப்புக்கு இடையில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் டத்துகா தமிழ்ச்செல்வத்துக்கு 206 வாக்குகளும் P. ராமனுக்கு 250 வாக்குகளும் கிடைக்கப்பெற்றதாக டத்து MP நாதன் அறிவித்தார். மேலும் 5 செல்லா வாக்குகளும் அடையாளம் காணப்பட்ட நிலையில் கூடுதலாக 15 வாக்குச்சீட்டுகள் பெட்டிக்குள் இருந்தது. பின்னர் பெரும் சர்ச்சைக்கு வித்திட்டது. 5 கொண்ட தேர்தல் குழுவினர் பேச்சுவார்த்தை நடத்தி இறுதியாக இவ்விவகாரத்தை ROS முடிவுக்கு விடும் வகையில் கள்ள வாக்குகளோடு இருதரப்பு வாக்குகள் அனைத்தையும் 2 வாக்குப்பெட்டியில் அடைத்து பூட்டு போட்டு மாரான் போலீஸ் தலைவர் மேற்பார்வையோடு மாரான் போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர்.
நாட்டின் இரண்டாவது மிகப்பெரிய திருமுருகன் ஸ்தலமான மாரான் ஸ்ரீ மரத்தாண்டவர் ஆலயத்தின் நிர்வாக தேர்தல் எவ்வித தில்லுமுள்ளுகளும் கட்டுக்கதைகளும் இல்லாமல் ஒருவரை ஒருவர் கடுமையாக சாடிக்கொள்ளாமல் புலனங்களில் தனிநபர் தாக்குதல் செய்யாமல் மிக கண்ணியத்தோடு மீண்டும் முறையே நடத்தப்பட்டு ஆலய பணிகள் செவ்வனே தொடர வேண்டும் என பக்தர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது. புந்தோங் மெத்தடிஸ்ட் தமிழ் பள்ளியின் திடல் தட போட்டி சிறப்புடன் நடைபெற்றது. பேரா இப்போ புந்தோங்கில் உள்ள மெத்தடிஸ்ட் தமிழ் பள்ளியின் 57ஆம் ஆண்டு திடல் தட போட்டி விளையாட்டு சிறப்புடன் நடைபெற்றது. இந்த போட்டியை தொழில் அதிபர் டத்தோஸ்ரீ SK7 அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். நாட்டில் முதலாவது இரும்பினால் கட்டப்பட்ட இந்த பள்ளிக்கூடம் வரலாற்று பூர்வ பள்ளியாக திகழ்ந்து வருகிறது. இப்பள்ளியின் போட்டி விளையாட்டில் கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக தமது சிறப்புரையில் டத்தோஸ்ரீ கேசவன் கூறினார். பெயர் டத்தோஸ்ரீ கேசவன். இன்று 57ஆம் ஆண்டு திடல் போட்டிக்கு வந்திருக்கிறேன். இங்கு என்னால் முடிந்த உதவி 2000 ரிங்கேட் நன்கொடை கொடுத்துருக்கிறேன். காரணம் என்னவென்றால் இந்த பள்ளிக்கூடத்தில் நிறைய B40 வர்க்கத்தை சேர்ந்த மாணவர்கள் மாணவிகள் படிக்கிறாங்க. அதனால் என்னால் முடிந்த உதவி இந்த பள்ளிக்கூடத்துக்கு இன்னும் நிறைய செய்யணும்னு எதிர்பார்க்குறேன். இன்று இந்த தடல் திறன் போட்டி ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், இந்த விழாவில் கலந்ததுக்கு. மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க முயற்சிகள் மேற்கொள்ளும் வேளையில் அவர்கள் விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்க ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதே வேளையில் தமிழ் பள்ளிகளில் தொடர்ந்து மாணவர்கள் அதிகரிக்க சமூக இயக்கங்கள் தொடர்ந்து பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும். அத்துடன் வறுமை நிலையில் உள்ள மாணவர்களின் தேவைக்கு உதவ வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அந்த வகையில் இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களின் கல்வி நலனுக்காக வெள்ளி 2000 ரிங்கேட் வழங்குவதாக அவர் சொன்னார். போதைப்பொருள் ஆயுத கடத்தல் கும்பல் முறியடிப்பு என்மர் கைது. இம்மாதம் 14ஆம் தேதி இங்குள்ள தமான் அபாட்டில் போலீசாருடன் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 கொல்லப்பட்ட சம்பவத்தின் வாயிலாக ஆயுதம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் கும்பலின் 8 உறுப்பினர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நிகழ்ந்த அதே தினத்தன்று வஹிஹானா, கெம்பாஸ், உத்தாமா மற்றும் தமான் அபாட்டில் உள்ள ஹோம் ஸ்டே எனப்படும் தங்கும் குடியிருப்பு மற்றும் ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்புகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டதாக ஜொஹோர் மாநில போலீஸ் தலைவர் M. குமார் கூறினார். 4 ஆண்கள் மற்றும் 1 அந்நிய பிரஜை உட்பட 3 பெண்களை உள்ளடக்கிய அவர்கள் அனைவரும் 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்களாவர் என்று அவர் சொன்னார். தாயாரை கொலை செய்ததாக குகன் மீது குற்றச்சாட்டு. 2 வாரங்களுக்கு முன்பு தனது தாயாரை கொலை செய்ததாக வேலையில்லாத ஆடவர் KS குகன் மீது மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 36 வயதான KS குகன் இன்று மஜிஸ்ட்ரேட் சித்தி நோரா ஷெரீப் முன்னிலையில் நிறுத்தப்பட்ட போது நீதிமன்ற மொழிபெயர்ப்பாளரால் தமிழில் குற்றச்சாட்டுக்களை வாசித்தார். குற்றச்சாட்டு புரிந்து கொள்வதாக குகன் தலையசைத்தார். ஆனால் எந்த வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த ஜூன் 12ஆம் தேதி அதிகாலை 1 மணி முதல் 9:30 மணி வரை இங்குள்ள பர்சாம் தமான் ரசுஜயா டத்தரன் தனா திமோர் 5இல் உள்ள வீட்டில் இந்திரா வயது 60 என்பவருக்கு மரணத்தை ஏற்படுத்தியதன் மூலம் அவர் மீது கொலை குற்றம் சாட்டப்பட்டது. குற்றவியல் சட்டம் 302வது பிரிவின்படி இந்த குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள், அதிகபட்சம் 40 ஆண்டுகளுக்கு மிகாமல் சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலும் மரண தண்டனை விதிக்கப்படாவிட்டால் 12 பிரம்படியும் தண்டனையாக வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. டுரியான் தோட்டத்தில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடு காணாமல் போன இளைஞர் உடையது. இங்குள்ள காம்ப்ளெக்ஸ் பெங்களூர் முக்கிம் லினாவ் அருகே டுரியான் தோட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்புக்கூடு காணாமல் போனதாக புகார் செய்யப்பட்ட இளைஞர் உடையது என்பது அவரின் குடும்பத்தினர் மூலம் உறுதி செய்யப்பட்டது.
கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் காணாமல் போன ஃபவுசான் அப்துல் ஹலீத் வயது 16 என்பவருடையது என நம்பப்படும் அந்த எலும்புக்கூடுடன் சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட அவரின் ஆவணங்கள் மற்றும் பொருள்கள் மூலம் உறுதி செய்யப்பட்டதாக பத்துபஹாட் மாவட்ட துணை போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அஷாருல் அன்வார் அப்துல்லா சானி கூறினார். மோட்டார் சைக்கிளில் வீட்டை விட்டு வெளியேறிய பண்டார் புத்ரா இண்டாவைச் சேர்ந்த அந்த 5ஆம் படிவ மாணவர் பின்னர் வீடு திரும்பவில்லை என அவர் சொன்னார். ஜலான் யோங் பேங் முவார் சாலையோரம் நேற்று காலை 11:15 மணியளவில் அந்த இளைஞரின் சடலத்தை பொதுமக்கள் கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு அருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்று பழுதடைந்த நிலையில் காணப்பட்டது. அவ்வாடவர் சாலை விபத்தில் சிக்கியிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.